ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐல சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா இந்திரா கூட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரித்திகா ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ நம்ம செல்வநாயகியும் ரித்திகாவை நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் குடும்பமே விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்திரா நேராக ரித்திகாவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன், நீ ஆஃபீஸ் போ அப்படின்னதும் உடனே ரித்திகாவும் போகிறாங்க. அப்போ செக்யூரிட்டி ஏமா நில்லுமா, திடீர்னு நீ பாட்டுக்கு உள்ளே வர, ஆமாம் நீ யார் அப்படின்னு போது என்ன கேட்டேன், நான் யாரா, நான் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு, அதாம்மா கேட்குறேன், நீ யாருன்னு தெரியாமல் தானே கேட்குறேன், ஆமாம் யார் நீ அப்படின்னு போது எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த இந்திராணி வீட்டு மருமகளையே மரியாதை குறைவாக பேசுவா அப்படின்னு செக்யூரிட்டி கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க ரித்திகா. இதை பார்த்த எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரிசப்ஷனில் இங்கே பாருங்க, நான் இந்திராணி குடும்பத்தில் இருந்து வந்திருக்கேன் மருமக, இந்த ஆஃபீஸில் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு போதும் ஸ்டாஃப் எல்லாம் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் பாட்டுக்கு இந்திராணி வீட்டு மருமக அப்படி இப்படின்னுலாம் சொல்லி எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா, அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு போது இந்திராணியோட அசிஸ்டன்டையும் அடிச்சிடுறாங்க ரித்திகா. அப்படின்னு பார்த்து நம்ம இந்திராணி வராங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு போது மேடம் இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இந்திராணி செம்ம கோபப்படுறாங்க. ரித்திகா உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, முதல் நாளே இப்படி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா, இங்கே பாரு செக்யூரிட்டியா அதுவும் வயசான மனுஷன்னு கூட பார்க்காம கை நட்டி அடிச்சிருக்க, கொஞ்சம் கூட யோசிச்சு நடக்க மாட்டியா அப்படின்னு போதும் அண்ணி நீங்கள் என்ன அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் வீட்டு மருமகன்னு தெரிஞ்சும் மரியாதை குறைவாக பேசினாரு, அதனால தான் அடித்தேன், இங்கே பாரு அவர் கண்டிப்பாக தெரிஞ்சே அடிச்சிருக்க மாட்டார், தெரிஞ்சே பேசிருக்க மாட்டார், நீ தான் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, என்ன ரித்திகா இதெல்லாம் அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல ரித்திகா செம கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் இங்கே பாரு உன்னை ஒரு பார்ட்னராக தான் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருந்தேன், இங்கே பாரு இனி என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு நீ தான் பிஏ அப்படின்னு நம்ம இந்திராணி சொன்னதும் ரித்திகா செம கடுப்பாகிட்டு கோபமாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது செல்வநாயகியும் கபிலனும் என்ன ரித்திகா இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போனேன், அதுக்குள்ளே வீடு வந்துட்டு பின்ன என்ன அசிங்கப்பட்டே அந்த ஆஃபீஸில் இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு ரித்திகா கேட்டதும் கபிலனும் செல்வநாயகியும் அதிர்ச்சியாகிறாங்க. என்ன ஆச்சு, ஆமாம் எது பிரச்சனையா அப்படின்னதும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ரித்திகா. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சுன்னு தெரியுமா, முதல் நாளே அத்தனை பேர் முன்னாடி இந்திராணி என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு போது எவ்வளோ தைரியம் இருந்தா இந்திரா இப்படி பண்ணுவா, அவளோட போக்கு போக போக ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நேராக இந்திராணி வீட்டுக்கு வராங்க. அப்போ செல்வநாயகி இந்திரா ரித்திகா யாரு, இந்த வீட்டோட மொத்த மருமக, அதுவும் இந்த வீட்டோட பாஸோட பொண்டாட்டி, அப்படி இருந்தும் அத்தனை பேர் முன்னாடி இவளை முதல் நாளே கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திருக்க, நீ ரித்திகாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனதே படுத்தத்தானா அப்படின்னதும் இங்கே பாருங்க சித்தி புரியாமல் பேசிட்டு இருக்காதீங்க, முதல் நாளே ஸ்டாஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லாமல் ரித்திகா நடந்துக்கிட்டா. இங்கே பாருங்க அதுவும் வயசானவர்னு கூட பார்க்காம செக்யூரிட்டியை கை நட்டி அடிச்சிருக்கா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா, இத்தனை வருஷம் சர்வீஸில் நாம் யாரும் அவங்களுக்கு எடுத்து கூட பேசுனதில்லை, ஏன் எல்லாருக்கும் மரியாதை தான் கொடுக்கும், தொழிலாளர்கள் இல்லைன்னா முதலாளிங்க நாமெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம், நீங்களும் ரித்திகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல ஒழுங்கா புத்தி சொல்லுங்க, எப்படி ஆஃபீஸில் நடந்துக்கணும், யார் யார்கிட்ட எப்படி பேசிக்கணும்னு, அது சரி வீட்டில் இருந்து ஒழுங்கா வந்திருக்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்காதே அப்படின்னு போதும் அண்ணி தேவையில்லாமல் எங்கள் வீட்டை இழுக்காதீங்க, இங்கே பாரு ரித்திகா நீ ஒழுங்கா முதல்ல நடந்துக்கிற வழியை பாரு, ஆஃபீஸ் அந்த இந்த வேலைன்னு எடுத்தோடும் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் தேவையில்லாத வேலை கிடையாது, அதுவும் சமையல் மாதிரி வீட்டு வேலை கிடையாது, முதல்ல ஸ்டாஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒழுக்கமாக யார்கிட்ட எப்படி
பேசணும்னு உங்கள் அத்தைக்கிட்ட அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்னுட்டு இந்திராணி அங்கேருந்து போனதும் பாத்தியாடா கபிலா, இந்த இந்திராணிக்கு எவ்வளோ கொழுப்புன்னு உடனே கபிலன் டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிட்டுறாங்க. அப்போ ரித்திகாவும் செம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறமும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இந்த அயலி சிவாவை முதல்ல விரட்டி அடித்த அடுத்த நொடியே நான் இந்த இந்திராணியை இந்த வீட்டை மட்டும் இல்லை ஆஃபீஸில் இருந்து விரட்டி அடிச்சே ஆகுவான் அப்படின்னு சொல்லி செம கடுப்பில் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அயலி சிவாவை தான் காமிக்கிறாங்க. அப்போது நம்ம அயலி சிவாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் சிவா, எப்படியாச்சும் இன்னும் இருக்கிற 9 நாளைக்குள்ளே நாம் இந்திராணியை அன்னிக்கிட்ட உங்கள் அப்பா உதய பெருமாள்ங்கிற உண்மையை நிரூபிக்கணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போதும். இங்கே பாரு, அதுக்கு முதல்ல நமக்கு ஆதாரம் கிடைக்கணும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொன்னால் கபிலனை பார்த்தல ஏற்கனவே செம காண்டில் இருந்துட்டுருக்கான். அப்போது கண்டிப்பாக அவனோட கோபம் நம்ம பக்கம் தான் திரும்புங்கிற மாதிரி சிவா அயலி திட்டம் போட்டுட்ருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த